என் பேரு ரெஜினா. நான் சென்னையிலேருந்து வரேன். 5ஆம் ஆண்டு கோவை வானவில் சுயமரியாதை பேரணி நடக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்து கூடியிருக்கோம். இங்கே வந்து ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி அது சார்ந்த ரைட்ஸ்க்காக தான் வந்து மார்ச் நடக்குது. எங்களுக்கு வந்து வேலைக்கான உரிமை, வேலைக்கான இடஒதுக்கீடு திருநங்கைகளுக்கு, இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ்க்கு, அப்புறம் கே அண்ட் லெஸ்பியன் பீப்புளுக்கு மேரேஜ் ரைட்ஸ்க்காக, ஆல்தோ இதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தோம், அது தோல்வி அடைஞ்சிட்டாலும் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அந்த பவர் இருக்கு, ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட அட்லீஸ்ட் வந்து சிவில் யூனியனுக்கான ரைட்ஸ் ஆச்சும் எல்ஜிபிடிக்கு மக்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம். அண்ட் பாலிசி வருது, தமிழ்நாட்டோட பாலிசி, அது எல்லா மக்களுக்கும், எல்ஜிபிடிக்கு மக்கள் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறோம். அதுக்கும் இதுல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு. ஸோ இங்கே உரிமை சார்ந்தும் மற்ற அடக்குமுறை சார்ந்தும் பெண் அடக்குமுறையா இருக்கட்டும், இல்ல சாதி ரீதியான அடக்குமுறையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் இங்க வந்து நம்ம இது பண்றோம். இது வந்து வெறும் எல்ஜிபிடிக்கு மக்கள் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இங்க எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் ஒரு குரலா தான் நம்ம வந்து இந்த பரேட் நடத்துறோம். மெடிக்கல் இன்டர்வென்ஷன் நாம சொல்றோம், ஒரு வரியில சொல்றோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ப்ரோட்டோகால் படி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோன் எடுக்கணும், ஹார்மோனுக்கு அப்புறமா லேசர் ட்ரீட்மெண்ட் போவாங்க, லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் சர்ஜரி ஆணுறுப்பு நீக்கமோ இல்லை மார்பக நீக்கமோ பண்ணுவாங்க. அது திருநம்பியா திருநங்கையான்னு அந்த மாதிரியான இதுக்கு வந்து ப்ராசஸ்க்கு உதாரணத்துக்கு ஒரு சிட்டிங்னு பார்த்தீங்கன்னா 8,000 rupees ஆகும். கொஞ்சம் நிறைய முடி இருக்கக்கூடிய முகமாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு 8லேருந்து 9 தடவை போக வேண்டியதாக இருக்கும், வெறும் லேசருக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் ஹார்மோன் கண்டினியூஸாக எடுக்கணும், ஹார்மோன் வந்து 800 rupeesக்கு பர் மந்த் அப்படின்ற மாதிரி ஒரு காஸ்ட் ஆகும். அதை தவிர அவங்க வந்து பீரியாடிக்கலாக டெஸ்ட் பண்ணணும். யாருன்னா ஹார்மோன் எடுக்கும்போது வந்து கிட்னி, லிவர் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும், லெவல் எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜாக அமௌண்ட் இருக்கும். ஒரு சராசரியாக ஒரு ஆணும் பெண்ணும் இந்த வாழ்றதுக்கு தேவையை விட அவங்களோட தேவை வந்து அதிகமாக இருக்குது. இது மெடிக்கலாக பொதுவாகவே ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கறது ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்னாக்கா அதே திருநங்கைகளுக்கோ திருநம்பிகளுக்கோ 2 மடங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு யாருமே தரமாட்டேன்றாங்க, உங்களை நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அதனால இந்த காஸ்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது நடக்குது. அதனால அவங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு அரசாங்கமும் இருக்கு, சமுதாயமும் இருக்கு. சமுதாயமும் சராசரியான வாடகை வாங்கின்னு சராசரியான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாலுமே கூட அந்த மாற்றங்கள்லாம் நீங்க உடனடியாக நடக்கும். ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு, நிறைய பாலிசி இருக்கு, நிறைய ரைட்ஸ் இருக்கு, சமூக அங்கீகாரம் இருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் பொதுமக்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கள மதிக்க கூடாங்க. பட் மற்ற ஸ்டேட்ல இல்லை, இங்கேயும் கூட பத்தலைன்னு தான் சொல்றோம். இன்னும் கொஞ்சம் அது வாழணும்னு நாங்கள் நம்புறோம்.